गाइस हाय गाइस எல்லாரும் வணக்கம் வந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நான் பார்க்க போறேன் உங்களை நான் பார்க்க போறேன் நீங்க என்ன பார்க்க போறீங்க அதான் பார்க்க போறோம் நீ என்ன பார்க்க போற நான் உன்ன பார்க்க போறேன் அதான் நாங்க பார்க்க போறோம் ஓகே गाइस இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஃப்தார் பாக்ஸ் பார்ட் 2 गाइस என்ன இன்னைக்கு என்ன இஃப்தார் பாக்ஸ் நாங்க வாங்கி இருக்கோம்ன்றால் சாம்பா போயிடலாம் வாங்க போயிடலாம் அது ஏதோ பேய் பிடிச்சி இருக்கு மைக்கு கேஞ்சிரும் போல இருக்குது ஹெட்போன் போடுறீங்கன்னா கைட்டி திக் போட்டுருங்க ஹெட்போன் தாண்டி உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் ஓகேவா என்ன நாங்க ஓபன் பண்ணிருக்கோன்றது அப்பா சொல்லுவாரு சொல்லட்டும் நான் ஓபன் பண்ண போறோம் இது என்ன கம்பெனி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சாம்கோ எப்படி உங்களுக்கு தெரியும் போன வாட்டி ஒன்று வாங்கினீங்க அதுக்கு ஒரு பெருசா இருந்தது பாக்ஸ் 540 ரூபாய் எவ்வளோ இது எவ்வளோ இது வந்து நீட்டா இருக்கிறத வச்சு நீங்க கணக்கு போடக்கூடாது இது உள்ள எனக்கு தெரியாது சும்மா பாப்போம் நம்ம ஓபன் பண்ணி போன வாட்டி நாச்சும் காக்காக்கு வைக்கிற மாதிரி வச்சீங்க இந்த வாட்டி ஸ்பூன் தான் கொடுப்பீங்க போல இருக்குது 3 டப்பா வாங்கினா 3 டப்பா ஐயோ பாக்கலாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது நீ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது பண்ணாதான் எனக்கு காசு வரும் யூடியூப்ல இருந்து வந்தா 3 டப்பா வாங்கிக்கலாம் ஏதாவது பண்றீங்களா பண்ண மாட்டீங்க ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு டப்பாவே 640 ரூபாய் இதுல 3 பேருக்கு எப்படி நான் வாங்குறது அப்ப நீ வரைக்கும் வச்சுன்னு போனா எங்களை எதுக்கு கூப்பிடுற நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லப்பா நம்மளாம் யாரு நம்மளாம் ஒரு குடும்பம் யூடியூப் சேனல் நம்ம கேமராமேன் அம்மா பாருங்க கோ யூடியூபர்ஸ் மெயின் யூடியூபர் சொல்லிக்க வேண்டியதுதான் ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க ஓகே காலைல இருந்து சோத்த போட மாட்டீங்க தம்பி என்ன பண்றீங்க தம்பி ஏய் சொல்லிட்டு தானே ஓபன் பண்ணோம் இருடா गाइस சாம்கோவோட இஃப்தார் பாக்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க போறோம் ஓகேவா அதான் 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 நம்ம பார்க்க போறோம் ஓகேவா எனக்கு ஏதாவது வச்சு வாயில குடுங்க போல ரிப்பன் கட் பண்ணலாமா ஓகே ஓகே गाइस லெட்ஸ் ஸ்டார்ட் गाइस இங்க ஒன்னு இருக்குப்பா இங்க ஒன்னு வச்சிக்கறாங்க பாருங்க என்னமோ ஊத்துது தண்ணி கிண்ணி ஏதோ என்ன பண்றீங்க டப்பா ஓபன் பண்ணு ஐயோ गाइस ஓகே ஓபன் பண்ணலாமா எல்லாரும் கை தட்டுங்க நல்ல தள்ளுங்க இதெல்லாம் ஜோரா கை தட்டுங்க நீங்களா கை தட்டுங்க வீடியோ பார்த்துட்டு என்னடா I love you. என்னடா எனக்கு ஒரு ஸ்பூன் கூட கொடுக்க மாட்டீங்க போல தரவே மாட்டான் இங்க பாருங்க எவ்வளவு பொருட்கள் இருக்குது இதுல என்னென்ன இருக்குன்றது பாப்போமா வாங்க என்ன நைஸா எடுத்து வச்சிருக்கீங்க அந்த சைடுல எங்க பொருட்கள் ஒரு ரோல் ஒரு இது இருக்கும் அது எங்க அது அந்த டப்பா வாங்க வைக்கலான்னு பாக்கிறதுக்குள்ள இது பண்றீங்க கொடுங்க இது பாத்தீங்களா ஒழிச்சு வச்சுருக்கிறாரு இவரு இன்னொரு ஷவர்மா கொடுங்க இது சாப்பிடறதுக்கு உங்ககிட்ட பல்லே இல்ல பூத்த பல்லு வச்சுக்கிட்டு இது ஷவர்மா வச்சு வச்சுக்கிறீங்க இல்ல இப்போ வேணா இந்த பாருங்க இத்தனை பொருட்கள் வச்சிருக்காங்க இது எல்லாமே நம்ம ஒண்ணா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து நம்ம ஜாலியா பேசலாம் அப்படி ஓகே எதுப்பா இந்த வாட்டி நீங்க சொல்றதாப்பா ஃபர்ஸ்ட் எதுப்பா உங்களுக்கு வேணும் சொல்லுங்கப்பா ஒண்ணுமே மட்டன் சமோசா சாப்பிடுறோம் மட்டன் சரி இது ஸ்டார்ட் பண்ணோம் நோம்பு கஞ்சி இருந்தா ஓகே गाइस ஃபர்ஸ்ட் அப்பா சொன்னதுல இருந்து நாங்க நோம்பு கஞ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறது தண்ணீர் இருந்து தான் வழக்கம் போல ஓகே தண்ணீரா சூப்பரா இருக்கா அது எப்படிதான் எல்லாரும் தண்ணி சூப்பரா செய்யறாங்கன்னே தெரியல
என்ன பாக்குறீங்க? சூப்பரா இருக்குது. ஓ வாவ், செம்மையா இருக்குதுல்ல. நீ கைஸ், இவரு ஒன்னு நிமிஷம் எடுத்து வைக்கிறாரு. இவரு இல்ல குலோப் ஜாமுன் இதுல எப்படி உங்களுக்கு கண்டு தெரிஞ்சது குலோப் ஜாமுன் இருக்குதுன்னு? ஏதோ ஒண்ணு எடுத்தடா. கரெக்டா குலோப் ஜாமுன் எடுத்துக்கிறாரு. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ். கைஸ், கட் ஃப்ரூட்ஸ். வாவ் வாவ், வாட்டர்மெலன்லாம் வச்சுக்கிறாங்க. கைஸ் இங்க பாருங்க, வாட்டர்மெலன்லாம் இருக்குது. ஏய், வாட்டர்மெலன்ல எலி கடிச்சிருக்குது. இல்ல கொட்டாது. என்னமா? வாட்டர்மெலன் நல்ல பீஸா கொடுத்துருக்காங்க. நாளுக்குல நாங்க உங்களுக்கு டேட்ஸ், இந்த டேட்ஸ் சாப்பிடுறியா? ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ்னா, ஆரஞ்சு ஒரு சோலை, ஆப்பிள் ஒரு சோலை, கிரேப்ஸ் பச்சை கிரேப்ஸ் வந்து ஒரு 3 பீஸ், அப்புறம் வாட்டர்மெலன் ஒரு சோலை, டேட்ஸ் 2. நல்லா எதுவும் பேசாதீங்க, வந்தா எடுத்து சாப்பிட வேண்டியது. என்ன பண்ண நெக்ஸ்ட் மட்டன் சமோசா சாப்பிடலாம். கைஸ், மட்டன் சமோசா ஒண்ணே ஒண்ணு தான் கைஸ் இருக்குது. போன இஃப்தார் பாக்ஸ்ல 2 இருந்ததுல, கீமா சமோசான்றது. பங்கு நான் போடுறேன். பங்கு நான் போடுறேன். இங்க பாருங்க, 3 பேருக்கு சமோசா பங்கு கரெக்டா போகும். இந்தா உனக்கு ஒரு மவுண்டெயின் புடி. இந்தாங்கப்பா உங்களுக்கு ஒரு மவுண்டெயின். 3 பேரும் ஒரே டைம்ல போடலாம். 3 பேரும் ஒரே டைம்ல போடலாம் தானே சொன்னேன். கவுன் கொடுத்துட்டு எப்படி இருக்குல்ல, முழுசா சாப்பிடணும் சொல்லுவா. உங்க 2 பேருக்கு மட்டன் பீஸ் வந்ததுன்னு தெரியல, எனக்கு நல்லா மட்டன் பீஸ் வந்துச்சு. அப்படி இங்க பாதி இப்படி பிச்சா, இங்க பாதி இப்படி பிச்சா. கரெக்டா எனக்கு வந்துச்சு மட்டன் பீஸ். நிறைய நல்லா மட்டன் எல்லாம் போட்டு சமோசால மட்டன் போட்டு வந்தா எப்படி இருக்கும்? அதான் மட்டன் சமோசா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குது மட்டன் சமோசா. அதுக்கப்புறம் பார்த்து மூக்குற ஏறிக்கு போகுது. ராஜு பாய் மாதிரி ட்ரை பண்ண நினைச்சேன். அது உள்ள போய் போகுது, குத்திக்கு போகுது. மூக்கு வாட்ட போகுது. ஐயோ, டூத்பிக். இது டூத்பிக் தெரியுது. ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னதுடா, இது பேர் என்னன்னு தெரியலையே. சோம்பு ஏதோ கொடுப்பாங்கல்ல, அது ஒண்ணு இருக்குது. அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்து நாங்க என்ன சாப்பிட போறோம்னா பாபிக்யூ சிக்கன். பாபிக்யூ, வாவ் வாவ், பாருங்க கைஸ், பாபிக்யூ சிக்கன். வாவ், அதாச்சும் கொஞ்சம் நிறைய போடுங்க. ஆஹா, பாபிக்யூ சிக்கன். என்னது இது கைஸ்? பாபிக்யூ சிக்கன். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மைனஸை போட்டு ஐயோ செம்மையா இருக்குதா கைஸ்? செம்மையா இருக்குது கைஸ். ஆஹா ஆஹா, ஓஹோ ஓஹோ. பாபிக்யூ என்னது? முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆள் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சிக்கன்லாம் இந்த எங்களை மாதிரி பிச்சுக்கிட்டு சடை போட்டுப்போம். சூப்பரா இருக்குடா மைனஸ். சிக்கன் சூப்பரா இருக்கு. மைனஸ் எதுல செய்வாங்க தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. சூப்பரான பாபிக்யூவே கண்டிப்பா ட்ரை பண்ணீங்க. இந்த சாம்கோ எங்கடா இருக்குது? அண்ணா நகர்ல இருக்க சாம்கோ கைஸ். கைஸ், போன இதுல வந்து நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறோம். இந்த வாட்டி டிஷ்யூ கட்டிச்சு, டிஷ்யூ வச்சுக்கிறேன். ஃபிளாஷ்பேக் கை பிசு பிசு இருக்குது. டிஷ்யூ பேப்பரை தந்தி பேப்பர். தந்தி பேப்பர் தான் எங்க ஊர்ல டிஷ்யூ பேப்பர். ஓபன் நியூஸ் பேப்பர்ல இருந்து நாங்க டிஷ்யூக்கு அப்கிரேட் ஆயிட்டோம். இங்க பாருங்க, எங்ககிட்ட எவ்வளவு டிஷ்யூ பேப்பர் இருக்குதா. வளர்ச்சி கைஸ், இதுதான் வளர்ச்சி கைஸ். இப்போ வந்து மட்டன் நோம்பு கஞ்சி, மட்டன் கஞ்சி இங்க போட்டுருக்குது. வாங்க சாப்பிட்டு பாப்போமா? அப்பாவுக்கு நோம்பு கஞ்சினா பிடிக்கும். மட்டன் பீஸ்லாம் நல்லா தெரியுது கைஸ். மட்டன் பீஸ்லாம் இருக்குது. சாப்பிடுறியா கைஸ்? இப்ப பாருங்க கைஸ், நல்லா இருக்கு. ஒவ்வொரு வாய்க்கும் மட்டன் தெரியுது. சூப்பரா இருக்கு கைஸ் மட்டன் நோம்பு கஞ்சி. இந்த வெட்டிங் பிரியாணி இஃப்தார் பாக்ஸ் ஓபன் பண்ணல, அந்த நோம்பு கஞ்சி இந்த நோம்பு கஞ்சிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. அது வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட். இவங்க வேற ஏதோ போட்டு வச்சிருக்காங்க, நொய் போட்டு வச்சிருக்காங்க ரைஸ்க்கு பதிலா. ஓ, நொய் தான் போடுவாங்க அவங்க. அப்போ அந்த வெட்டிங்ல அரிசி போட்டிருந்தாங்க. மட்டன் நோம்பு கஞ்சி சூப்பரா இருந்தது. ஜூஸ் குடிக்கலாம், ரோஸ் மில்க். ரோஸ் மில்க் எப்படி தெரியுமா? ரோஸ் மில்க்னு பேர் வந்தது. எப்படி வந்தது?
டைட்டானிக் படத்துல ஹீரோயினி பேர் என்னது? ரோஸ். அவங்க வந்து அந்த பால் குடிக்கும் போது அப்புறம் வந்து ரோஸ், அந்த ரோஸ் அவங்க பேர் ரோஸ்ல, அதை வந்து பால் குடிச்சாங்க ரோஸ் மில்க்னு பேர் வச்சு அந்த டைட்டானிக் படம் வந்து வந்தது. இத மதிக்கவே மாட்டாங்க गाइस. உங்களுக்கு ரோஸ் மில்க் கிடையாது காரணங்க. சரி இது எசன்ஸ் போட்டுறாங்க. நல்லா இல்ல. ஐயோ. ரோஸ் மில்க் எசன்ஸ் அவ சொன்ன மாதிரி தான். ரோஸ் மில்கோட எசன்ஸ் அப்படியே தெரியுது गाइस. இவருக்கு ஒண்ணும் தெரியாது. இவருக்கு எல்லாமே நல்லாதான் இருக்குது. வேணாம் இல்லது வேணாம் யார் சொன்னா? நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் போட்டிருக்குன்னு சொல்றேன் தவிர நல்லா வேணாம்னு சொல்லலையே. போதும் நல்லாதான் இருக்குது. தண்ணி கிடையாது. இதுதான் இருக்கணும் டேஸ்ட். டேஸ்ட் இப்படிதான்டா இருக்கும். 15 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து ரோஸ் மில்க் அப்படிதான் இருக்கும். மிக்சர் கடையில குடிச்சு பாருங்க எப்படி இருக்குது. இது குடிச்சு பாருங்க. இது சூப்பரா இருக்குது. டேஸ்ட் நாக்குல அப்படியே ஒட்டுது பாரு. நாக்குல ஒட்டுதாங்க. நாக்க காட்டுங்க. நாக்க காட்டுங்க. முடிக்கிட்ட நல்லா இருக்குது. எல்லாம் நடிப்பு. போன வீடியோ என்ன காசு வாங்கினாங்க சொன்னாங்க. இப்ப ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பேடிஎம் பண்ணினாங்க போல. மட்டன் ஹலீம் சாப்பிட போறோம். அலீம் 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 ஃபர்ஸ்ட் வாட்டி அலீம் சாப்பிட போறோம். ஏய் என்னடா இது? எஸ் கோயிலிங் ஹை பண்ணது வந்து. பாத்தீங்களா மட்டன் ஹலீம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நாங்க டேஸ்ட் பண்ணி பாப்போம். ஸ்பூன் எங்க गाइस? மட்டன் ஹலீம்ன்றது ஒரு விதமான ஒரு ஸ்வீட். ஸ்வீட்டா? ஸ்வீட் இல்லையா? அது ஒரு விதமான गाइस மட்டன் ஹலீம்ல எதமா ஊத்தி இருக்குதே. ஏய் பூச்சா. என்னது இது? சாப்பிடுங்க. தைரியமான ஆளுங்க சாப்பிடுங்க. இது மட்டன் ஹலீம். ஐயோ இப்படிதான் இருக்குமா அலீமு? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்கு. गाइस அலீமு நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதும் கிடையாது. இதுல நான் ஸ்வீட்டா இருக்கும் அப்படி இதுவா வேற மாதிரி ஏதோ மாதிரி இருக்குதா இது? சாப்பிடு சாப்பிடு. வா நல்லாதான் வேணாம் இல்லை எனக்குதான். நல்லாதான் எப்படி இருக்குது டேஸ்ட். என்ன அது ஒரு மாதிரி டேஸ்ட் ஆகுது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஐயா அப்போ எனக்கு தான். உங்களுக்குலாம் வேணாவா? அப்போ இனிமேட்டு சாம்கோரே வாங்கணும். தெரியல அது ஒரு மாதிரி இருக்குதுதான். அது எனக்கு முடியல. நல்லா தாண்டா இருக்குதா? உனக்கு எப்படி இருந்தது? சொல்லு உண்மையா சொல்லு. கோபட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வருது தானே? கெட்டிக்கிட்டு போயிச்சா என்னன்னு தெரியல. என்ன இவங்கிட்ட ஒரு இது இருக்குது. ஒரு குறைபாடு. அவனுக்கு பிடிக்காத இது சொல்லினே இருந்தா வாந்தி வந்துடும். இன்னொரு ஒரு ஐட்டம் இருக்குது அவனுக்கு பிடிக்காது. என்னன்னு தெரியுமா? ஆட்டுக்கால் பாயா சொல்லிட்டே இருந்தா வாந்தி வருமா? பாரு அவரு. அடுத்தது சிக்கன் கறி பரோட்டா. இது உள்ள பரோட்டா இருக்கு போல गाइस. பரோட்டா. இது பரோட்டான்னு சொல்லக்கூடாது, பராட்டான்னு சொல்லணுமா தெரியுமா? பராட்டா. பராட்டா गाइस. பரோட்டா சாப்பிட்டா ஆய் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பரோட்டா தான் गाइस எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரோட்டாவும் சில்லி சிக்கனும் நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செமையா இருக்கும். அதுவும் இல்லாம பரோட்டாவும் சால்னாவும் ஊத்தி கலக்கி ஒண்ணு வாங்கி தொட்டு சாப்பிட்டு பாருங்க. கையேந்தி பவன்ல மிஞ்சிக்கிறதுக்கு வேற டிஷ்ஷே கிடையாது. ஓகே பரோட்டா வித் சிக்கன் கறி வாங்க சாப்பிடலாம். அது விடுங்கப்பா. ஒரு பீஸ் சிக்கன் குத்துருக்காங்க. எனக்கும் போஸ்க்கும் தான். நான் குதுதா பரோட்டா மட்டன் மட்டன் இல்ல சிக்கன் கறி தான். எல்லாமே மட்டன் இருக்கு. டேஸ்ட் பண்ணி குடுறோம். இப்பதான் வேணாம் நீங்க. எனக்கு பரோட்டா வேணாம். கொஞ்சம் சிக்கன் சிக்கனா மட்டனான்னு சொல்றேன். சிக்கன் தான் இது. இல்ல சிக்கனா மட்டன் சொல்லலாம் வேணாம். இங்கே இருக்குது அது பிளேட்ல எழுதி இருக்குது. இங்க பாருங்க சிக்கன் கிரேவி தான். அப்ப ரிஜெக்டட். நீங்க சாப்பிடுங்க. அவருக்கு வந்து மட்டன் தான் பிடிக்கும் அவருக்கு. அதனால சீனா போடுவாரு. அலிமு காலியா பண்ணிட்டாரு. ஆயா வந்து சிக்கன் குழம்பு செய்வாங்க. அந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் இது. ஆயானா அதோ இவங்களோட அம்மா தான்.
உங்க அம்மா சிக்கன் குழம்பு செஞ்சா இதே டேஸ்ட் தான் guys இருக்கும். அதே டேஸ்ட் வந்தது. கேரளா டிஷ்ல இது அதனால அப்படிதான் இருக்கும். தேங்காய் அரைச்சு ஊத்துவாங்க. ஆயாவும் தேங்காய் அரைச்சு தான் ஊத்துவாங்க. என்னங்க மறுபடியும் நினைவுகள்லாம் வர இருக்கு. அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி இருக்குது கேஸ். ஏன்னா அவங்களும் வந்து சிக்கன் குழம்பு தேங்காய் அரைச்சு ஊத்துவாங்க. நல்லா இருந்ததுன்னா இப்படி பட்டு பட்டுன்னு காலி வச்சு பாத்தீங்களா? ஷவர்மா 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 சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஷவர்மா சாப்பிட போறோம். 3 பங்கு போட்டுக்கலாமா? உங்களுக்கு வேணாம் தானே கைஸ்? இந்தாங்க அப்பாவுக்கு வேணாமா? இது தெரியா கைஸ்? எனக்கு மொஸ்கரா ஷவர்மா அப்படி சாப்பிடுவோமா? மைனஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடுந்தா. ஆமா மைனஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஷவர்மா அவங்களுக்கு, குலோப் ஜாம் எனக்கு. அதுவும் 3 பங்கு தான். 3 பங்குனா மட்டும் தான் ஓபன், இல்லைன்னா கிடையாது. கைஸ் ஷவர்மா சாப்பிட்டாச்சு. ஷவர்மால என்ன பண்ணுறோம்னா வந்து குறை சொல்ற அளவுக்கு தெரியாம கிடையாது. நம்ம ஒரு சாப்பிட்டா ஒரு இது தெரியும் நமக்கு வந்து. அது வந்து என்னதுன்னா அந்த மைனஸ் கொஞ்சம் அதிகமா போட்டுருந்தா நல்லா கடிச்சு சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு மைனஸ் நிறைய போட்டா பிடிக்காது. இருந்தாலும் ஏன் நிறைய மைனஸ் போட்டுருந்தா பிடிக்கும். அதனால அது மைனஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது ஷவர்மா. இப்போ அடுத்து நம்ம என்ன சாப்பிட போறோம்? மைனஸ்ல நிறைய மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுடா. எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. உங்க கூகுள் பே அக்கௌண்ட் காட்டுங்க. கூகுள் பேவா? அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஜிபே பண்ணிட்டாங்க தானே உங்களுக்கு? எனக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாது. பேங்க் அக்கௌண்டே கிடையாது கைஸ். மந்தி நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? டீ கடையில் கூட அக்கௌண்ட் கிடையாது. நம்பணும். சீக்கிரம் ஓபன் பண்ண கைஸ். இது பேர் என்னது தெரியலையா? மந்தி. மந்தியா? மந்தினா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மந்தினா பந்தி மாதிரி இருக்குமா? வாவ் ஓ எப்படி போய் இவ்வளவு ஜோக் போடுறீங்க? ஓ மந்தி பந்தி. லெமன் ரைஸ்ரா. லெமன் ரைஸ்னா இல்ல புளி சாதம். புளி சாதம். மைக்ரோவேவ் சேஃப்டியா? மைக்ரோவேவ் சேஃப்டி சூடு பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ்ல சூடு பண்ணிக்கலாமா இத? ஓகே கைஸ் மந்தி குட்டியா லஞ்ச் பாக்ஸ். சின்ன பசங்க 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எடுத்து போற மாதிரி அவங்க சாப்பிடுற லஞ்ச். என்ன பண்ண போற? கைஸ் மந்தி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். கீழ அப்படியே போட்டு கொட்டிட்டா எப்படி? தமா தூண்டு இருக்குது கைஸ் பாருங்க. அதே அது என்ன பாபிக்கு மேல வச்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு இருக்குது மஞ்சா சோறு. மந்தினா அதுதான் மஞ்சா சோறு. ஒயிட் கலர் ரைஸ் இருக்கும். நம்ம அது சிக்கன் இது போட்டு சாப்பிடணும். பிரியாணி மாதிரி சிக்கனோட ஆவி அப்படியே உள்ள பூந்து இருக்கும். ஆவி பூந்துக்குதா பாக்கலாம் கொஞ்சம் கூட. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு இது இந்த கலர் நேரம் அப்படி இருக்குது நமக்கு தோணும். ஆனா மந்தி சாப்பிடறவங்களுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கைஸ் ரெட் சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம இது வந்து ஊத்தி இதுல சாப்பிடணும் நம்ம. புரியுதா? வாங்க கைஸ் மந்தினா இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு கைஸ். சூப்பரா இருக்கு கைஸ் மந்தி. நல்லா இருக்கு கைஸ் மந்தி. உண்மையா நல்லா இருக்கு. இந்த ரெட் சாஸ் போட்டு சாப்பிட்டு பாப்போமா? அது சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் போல. மந்திக்கு முன்னாடி சிக்கன் பிஸ்கட் ஆகிடுச்சு பாபிக்கு. இது எல்லாமே ஒரு ஆளுக்கு பத்திடுமா? ஒரு ஆளுக்கு பத்துமான்னு தெரியல கைஸ். பத்திடும் தான் நினைக்கிறேன். பத்துமா? ஒரு ஆளுக்கு பத்தும். ஒரு ஆளுக்கு பத்திடும். 3 பேர் சாப்பிட்றதுனால பாதி வயிறு கூட எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. கால்வாசி கூட பத்தலையா? கால்வாசி கூட பத்த மாட்டேங்குது. தருவீங்களா ஏதாச்சும்? எதுவும் கிடையாது. பாத்துலே தான் வேலைக்காது. டப் டப்புன்னு பூந்து வேலையை காட்டினா இதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. பின்ன குடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குமா? குலோப் ஜாம் மேடம். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து குலாப் ஜாமுன் போலாம். சூப்பரா. வாவ் கைஸ் குலாப் ஜாமுன் பாக்குறது செமையா இருக்கு. இது ஒன்னியோட நான் சாப்பிட்டுக்கிறேன். இது ஒன்னியோ நான் ஃபுல்லா சாப்பிடுறேன். பங்குதானே. இது சூப்பரா இருக்கு ஸ்வீட். சொல்லுங்கப்பா. அதெல்லாம் கிடையாது. இல்ல நீங்க நான் பண்ண போறேன். அவன வேணாம் சொல்லுங்க ப்ளீஸ். ஏறா
சொல்றா நீ உனக்கு வந்து சின்ன வயசுல ஸ்வீட் சாப்பிட கூடாது. இல்ல அவருக்கு ஸ்வீட் நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் சொல்லு. அவருக்கு சுகர்ப்பா வயசான காலத்துல சுகர் காரம் தான் சாப்பிடணும்டா. வயசான காலத்துல சுகர்லாம் சாப்பிட கூடாதுப்பா. அது நம்ம கலர் ஆகுது நல்லா ஆமா ஆமா. வெயிடா 3 சேர் போடுற. गाइस க்ளோஸ் ஆவல கூட இந்த ஊட்ல பங்கு கேக்குறாங்க गाइस. 3 பங்கு போடு. 3 பங்கு அது நாங்க உட்கார்ந்து இது கேட்டாங்க 4 பங்கு போடணும். அது வந்து வெஜ் தான் சாப்பிடுன்றதுனால என்ன பெரிய பீஸ் எடுத்து வரீங்க? வாவ் 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 गाइस எல்லாமே சூப்பரா இருக்கு गाइस. சாம்கோ மாஸ்க் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க गाइस சாம்கோல நீங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருக்கும். ஒரு ஆள் சாப்பிடுங்க. 3 பேர்லாம் சாப்பிடாதீங்க. ஆமா 3 பேர்லாம் தயவு செய்து 3 பேர் சாப்பிடாதீங்க. பத்தவே பத்தாது. உங்களுக்கு இதுல எதுப்பா பிடிச்சிருந்தது? எனக்கு ரோஸ் மில்க் தான் பிடிச்சிருந்தது. ரோஸ் மில்க் அலிமே அது நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருந்தது. எது ரெண்டு பிடிக்கல என்னன்னா ரோஸ் மில்க் எனக்கு பிடிக்கல கைஸ், அவருக்கு பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் அலிமே எனக்கு பிடிக்கல கைஸ், அவருக்கு பிடிச்சிருக்குது. ஷவர்மால மைனஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். இது எல்லாமே நல்லா இருந்தது. அது 2 தவிர நீ எனக்கு வந்து ஷவர்மா பிடிச்சிருந்தது. சிக்கன் பார்பிக்யூ பிடிச்சிருந்தது. சிக்கன் பார்பிக்யூ சிக்கன் பார்பிக்யூ குலாப் ஜாமுன் செம்மையா. ஆமா கைஸ் மத்த எல்லாமே சூப்பரா இருந்தது கைஸ். நோம்பு கஞ்சில வந்து மட்டன் ஒரு வாய்க்கும் மட்டன் வந்தது கைஸ். அது நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஒரு வாய்க்கும் மட்டன் வந்தது தானே வந்தது. இவரு என்ன நினைக்கிறாருன்னா இப்ப அடுத்தது வந்து இதே மாதிரி 1 பிளேட் வாங்குவானுங்களா, அது நம்ம ரிவ்யூ பண்ற பேர் நம்மள உட்காந்து சாப்பிடலாமான்னு இவருக்கு மண்டையில ஓடி இருக்குதா தானே. 540 இருந்து 650 வந்தீங்க. அடுத்த வாரம் என்ன? அடுத்தது 1999க்கு. ஓகே ஓகே. என்ன வேணும் கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு அடுத்த இஃப்தார் பாக்ஸ் வந்து கொண்டு இருக்குது. ஆனா என்ன கொஞ்சம் லைக் கமெண்ட்ல இஃப்தார் பாக்ஸ் ஓகேவாமா? இஃப்தார் பாக்ஸ் கொஞ்சம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பேமெண்ட் வரும் எனக்கு. அது இன்னும் நிறைய வாங்கி இன்னும் நல்லா ஜாலியா சாப்பிடலாம். இதே மாதிரி வாங்கடா. இது என்னது? இது அலீம் மாதிரி வாங்க. ரோஸ் மில்க் வாங்க. அப்பதான் எனக்கு ஃபுல்லா கிடைக்கும். அலீம் வரணும். அடுத்த வாட்டியும் அலீமும் வரணும், ரோஸ் மில்க்கும் வரணும். அப்பதான் எனக்கு ஃபுல்லா கிடைக்குது. உங்களுக்கு வந்து இப்போ கேமரா முன்னாடி மட்டும் தான் உங்களுக்கு வந்து நாங்க 640 ரூபாய் கொடுத்து நீங்க சாப்பிடுறீங்களாடா உங்களுக்கு தெரியும். இப்ப ஆஃப் பண்ணோடனே அம்மா அந்த பழைய தோசை மாவு எடுத்து சுட்டு அந்த போகாத ஒரு சட்னி ஒன்று கொடுத்துருக்கணும். அதை தொட்டு சும்மா போகிறோம். அதுதான் நிலமை. வீடியோ முன்னாடி அப்படி இப்படி லவ் ஓட்டுறிய வார வாரம் ஓட்டுறிய